ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள். இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த நிலைமை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக பலர் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். நிறைய வியாபார ஸ்தலங்களிலிருந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் அகற்றிக்கொண்டு பலரும் பல இடங்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் வெகு விரைவாக தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய பதிவை ஆரம்பிப்போம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நிறுத்துவதற்கு போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருந்தும் அதனை செய்யாததால் கடமை தவறிய குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவுக்கும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் ஜம்பர் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வெளிக்கட சிறையில் விசேட சலுகைகள் எதுவுமே வழங்கப்படவில்லை. மரண தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கும் விசேட கூடத்தில் அவர்கள் இருவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் வெளியே இருந்து சாப்பாடு கொண்டு வர யாருக்குமே அனுமதி இல்லை. உறவினர்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்திக்கலாம். அப்படி வரும்போது உண்பவைகள் குறிப்பவைகள் என்று எதையுமே கொண்டு வர முடியாது. சவர்க்காரம் பட்பசை போன்றவை வேண்டுமென்றால் கொண்டு வர முடியும். விசேட சாப்பாடுகள் ஏதாவது சாப்பிட நாடினால் ஏதாவது உற்சவம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். நத்தாரோ தைப்பொங்கலோ நோன்பு பெருநாளோ சித்திரை புத்தாண்டோ வந்தால்தான் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வட்டலப்பமோ கேசரியோ சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்கள், அரசு உத்தியோகத்தில் அதி உச்ச நிலையில் இருந்த 2 அதிகாரிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது. ஒரு சொடுக்கு போட்டு கட்டளை பிறப்பித்த நாட்களில் எத்தனை பேர் கை கட்டி கொண்டு வந்து பவ்யமாக தலை கவிழ்ந்தபடி நின்றிருப்பார்கள் என்று சிந்தியுங்கள். எத்தனை பேர் தூர வரும்போதே மரியாதையாக விலகி நடந்திருப்பார்கள். இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டியவை கொலை செய்த பொட்ட நௌஃபர் போன்றோருக்கு கொடுக்கப்பட்ட அதே மரண தண்டனை தான் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆரோக்கியமாய் விதவிதமாய் சாப்பிட்டவர்களுக்கு இன்று சக கைதிகள் சாப்பிடும் அதே சாப்பாட்டை சாப்பிட தட்டை ஏந்தி கொண்டு போய் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது. இந்த விதியினுடைய விளையாட்டை நாம் என்னவென்று சொல்வது? ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அரசு சேவையினுடைய சிரேஷ்ட அதிகாரியாக இருந்தவர் என்றும் மக்கள் வங்கியினுடைய தலைவராக இருந்தபோது மக்கள் வங்கியின் நவீன லோகோவை அமைப்பதிலும் வங்கியை டிஜிட்டலைஸ் செய்வதிலும் பாரிய பங்களிப்பு செய்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. பூஜித்த ஜெயசுந்தர வன்முறையை ஏவிவிட்டதாகவோ அல்லது கப்பம் கேட்டதாகவோ சரித்திரத்தில் பதிவுகள் இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தென்னகோனுடன் ஒப்பிடுகிற போது இவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லலாம். பூஜித்தவினுடைய கெட்ட காலம் ஒரு டீல் கும்பலோடு பணி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பூஜித்த ஜெயசுந்தர ஜனாதிபதி அலுவலகம் வரும்போது அன்றைய ஜனாதிபதி சிறிசேன கதவை மூடி வைத்த கதைகள் எல்லாம் சமூகத்தில் உலவுகின்றன. ஜனாதிபதி சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணிலுக்கும் இடையில் நடந்த அதிகார மோதலில் பூஜித்த பலியாகி போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். பூஜித்த ஜெயசுந்தரவை ஜனாதிபதி சிறிசேன பாதுகாப்பு பேரவை கூட்டங்களுக்கு கூட மாத கணக்கில் அழைத்திருக்கவில்லை. ஒரு பக்கம் சிறிசேனவினுடைய பாராமுகம், மறுபக்கம் ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர்கள் பலருடன் மேற்கொண்ட டீல் அரசியலிலும் பந்தாடப்பட்டிருந்தார் பூஜித்த ஜெயசுந்தர. ஒரு தடவை அவர் கூட்டம் ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு அழைப்பு வரும். இல்லை சார், அவர் கைதாக மாட்டார், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் 7-8 மடிந்த நிலையில் பேசிய அந்த வீடியோ இன்றளவும் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலம். அன்று அவருக்கு அழைப்பெடுத்த அமைச்சர் போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று கூட அப்போது சொல்லப்பட்டது. அவருடைய பெயரும் ரொம்ப பிரபலம். சாகல, வஜிர, ரஞ்சித், மத்தும பண்டார, ரணில் விக்ரமசிங்க என்று பலதரப்பட்ட நபர்களினுடைய மனசு கோணாமல் பார்த்து கொள்ளவும் வேண்டும். அதுபோல சிறிசேனவினுடைய தடாலடி ஓர வஞ்சனைகளுக்கு முகம் கொடுக்கவும் வேண்டும் என்ற நிலைமைதான் பூஜித்தவுக்கு அப்போது இருந்தது. எந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அன்று இருந்த நிர்வாகத்தில் போய் மாட்டிக்கொண்டிருந்தால் இன்று பூஜித்த ஜெயசுந்தரவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதைதான் ஏற்பட்டிருக்கும் என்று ஒரு சிலர் வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் ஒன்று, அன்றைய காலத்தில் தான் ஷானி அபேசேகர சிஐடி பணிப்பாளராக மிகுந்த நேர்மையுடன் பணி செய்து வந்தார் என்பதையும் நிச்சயம் சொல்ல வேண்டும். பூஜித்த ஜெயசுந்தரவுக்கும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் தீர்ப்பு வந்த திகதியிலிருந்து 28 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய முடியும். அப்படி அவர்கள் மேன்முறையீடு செய்தால் அந்த மனு விசேட 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் கீழ் விசாரணைக்கு வரும். அவர்களினுடைய தீர்ப்பும் இந்த மரண தண்டனை சரியானதுதான் என்று அமைந்தால் வேறு வழியில்லை. இலங்கையில் மரண தண்டனை வழங்கப்படுவதில்லை என்பதால் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். ஆனால் இந்த நீதிபதிகளில் 3 நீதிபதிகள் இந்த மரண தண்டனை தவறு என்றும் இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்றும் தீர்ப்பு எழுத
2 பேர் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று எழுதினால் போதும், இருவரும் விடுவிக்கப்படுவார்கள். எது எப்படியோ அவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்ட மரண தண்டனையானது சமூகத்தில் சட்டமும் நீதியும் பற்றிய பாரியதொரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடமை தவறியவர்களுக்கே மரண தண்டனை என்றால் ஈஸ்டர் கொடூரத்துக்கு துணை போனவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இப்போது மேலோங்கி இருக்கிறது. இதேவேளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் கடந்த கால உரைகள் மீண்டும் வைரலாக தொடங்கி இருக்கின்றன. அதில் மிக பிரபலமான ஒரு உரையில் ஜனாதிபதி என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? உள்ளவர்களுக்கு ஒரு நீதியும் இல்லாதோருக்கு ஒரு நீதியும் என்று இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நாம் மாற்ற தொடங்கி இருக்கிறோம். முன்னரெல்லாம் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தார்கள். இப்போது ஒரு புரட்சிகர சமூக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மேல் நிலைமையில் இருப்பவர்கள், கீழ்நிலையில் இருப்பவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரமற்றவர்கள் என்ற எந்தவித பேதமும் இல்லாமல் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் சிலர் இது இன்னமும் பழைய நாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னர் சட்டமா அதிபர் திணைக்களமும் சிஐடியும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவே ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்துருவாக்கம் நிலவியது. இப்போது அதெல்லாம் போய்விட்டது. யார் எந்த குற்றம் செய்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் செய்திருந்தாலும் சரி, நாம் அவர்களை நீதியின் பிடியில் நிறுத்துவோம். ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அஸ்திவாரம்தான் சட்டத்தின் ஆட்சி. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஜனாதிபதி பேசியிருந்தார். ஜனாதிபதியினுடைய உரை இப்படி இருக்க, இன்னமும் சட்டத்தினுடைய கிடுக்கு பிடிகளில் இருந்து தப்ப முனையக்கூடிய உயர் திரு ஆசாமிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்டியாக வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவுக்காக 1,66,00,000 பொது பணத்தில் லண்டனுக்கு சென்ற விவகாரம். வெறும் 36 மணத்தையாளர் டிரான்சிட்டுக்காகத்தான் ரணிலும் பரிவாரங்களும் இத்தனை தொகையை செலவழித்ததாக சொல்லியிருந்தார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். ரணில் விக்ரமசிங்க இந்த விவகாரத்தில் கைதானார். ஆனால் அவர் ஒரு நிமிஷம் கூட சிறையில் இருக்கவில்லை. உலகத்தில் உள்ள பாரதூரமான நோய்கள் எல்லாம் அவருக்கு இருப்பதாக அப்போது கூறப்பட்டு பிணை பெறப்பட்டது. சிஐடி இது தொடர்பாக விசாரணைகளை நடத்த லண்டன் சென்றது. அனைத்து விசாரணைகளும் முடிந்துவிட்டதாகவும் ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் சொல்லி இருந்தார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக களமிறங்கியிருந்த திலீப பீரிஸ். ஆனால் திலீப பீரிஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக சொல்லி 4-5 மாதங்கள் கடந்துவிட்ட போதிலும் இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க இது தொடர்பாக அக்கறையற்று இருப்பதாகவும் அவர் ரணிலை காக்க முயல்வதாகவும் ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய உட்பட ஒரு சிலர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசேட மூவர் அடங்கிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசீன ஆணையிட்டால் ரணிலின் கதை அத்தோடு முடிந்துவிடும் என்று சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க தயங்குவதாகவும் குறிப்பிடுகிறார் ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய. அப்படி என்றால் பாரிந்த ரணசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவதுதானே சரியான வழி என்று எல்லோரும் நினைக்கலாம். நாம் நினைப்பது போல அப்படி ஒரே கையொப்பத்தில் அனுப்ப முடியாது. ஆனால் அனுப்புவது ஒன்றும் அத்தனை சிக்கலான விஷயமும் அல்ல என்பதுதான் பலரது கருத்து. போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் போன்ற நியமனங்கள் எல்லாம் அரசியலமைப்பு சபையினுடைய ஆசீர்வாதத்துடன் நியமிக்கப்படும் நியமனங்கள். அதாவது ஜனாதிபதி பரிந்துரைக்கும் ஒருவரை அரசியலமைப்பு சபை நேர்முக தேர்வு நடத்தி ஒப்புதல் அளிக்கும். ஜனாதிபதியின் நியமனங்களை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்கும் நிலையில் யாரும் இல்லை. அது ஒரு சுயாதீன அதிகார சபை. இந்த அரசியல் அமைப்பு சபையினுடைய சம்மதத்துடன் நியமிக்கப்பட்ட அரச நிறுவனங்கள் மற்றும் ஆணைக்குழுக்களினுடைய தலைவர்களை பதவி நீக்க வேண்டுமெனில் பாராளுமன்ற பெரும்பான்மை அவசியம். தேசபந்து தென்னைக்கோனை பதவி நீக்கியது போலத்தான் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவையும் பதவி நீக்க முடியும். அரசுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கும் நிலையில் அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அப்படி பதவி நீக்கம் செய்யும் முயற்சி ஒன்றை பற்றி யாராவது ஆளும் தரப்பிலிருந்து பேசினாலே போதும், எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆடி போய்விடும். நீதித்துறையின் சுயாதீனம் கெட்டொழிந்து போகப் போகிறது என்று ஆரம்பித்து விடுவார்கள். பாரிந்த ரணசிங்கவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முடிய இருப்பதால் இருந்துவிட்டு போகட்டும் என்று அரசு இருக்கிறதோ என்றும் தெரியவில்லை. ஏற்கனவே நீதிபதிகளினுடைய வயதை நீடிக்கும் அரசியல் சாசன திருத்தத்துக்கு சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் பாரிய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ரஜீவ அமரசூரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசிக் கொண்டிருக்க ரணில் ஸ்டைலாக இப்போது 150 ரூபாவுக்கு விம்லிக்விட் 200 மில்லி லிட்டர்
ஏனைய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உறுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. ரணில் ஸ்டைலாக ஹவானா சுருட்டு பிடிக்கும் படம் ஒன்று கடந்த சில நாட்களாக ஃபேஸ்புக் எங்குமே வைரலாகி இருந்தது. ஆக ரணில் தான் இன்று சட்ட திருத்தத்துக்கு எதிரான ஒன்றிணைந்த போராட்டத்தில் மறைகரமாக இருக்கிறார் என்று சந்தேகமாக இருக்கிறது. நீதிபதிகளினுடைய வயதை அதிகரிக்கும் சட்ட திருத்தம் பார்லிமெண்டத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக இன்றைய பிரதம நீதியரசரும் அப்பழுக்கற்ற கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று அழைக்கப்படுபவரும் நீதித்துறையின் மறுசீரமைப்பில் கூடிய அக்கறை காட்டி வருபவருமான பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பதவிக்காலம் நீடிக்கப்படும். இதனைத்தான் சனத் பாலசூரிய எழுதியிருந்தார். தற்போதைய பிரதம நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன பதவியில் இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்து 3 கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு ஒன்றை நியமிக்க கோரினால் ரணில் சட்ட ரீதியாக மிகவும் ஆபத்தான நிலைக்கு ஆளாக நேரிடும் என்று சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க நம்புவதாகவும் அதனால் தற்போதைய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன ஓய்வு பெறும் வரை குற்றப்பத்திரிகை தாக்கல்களை தாமதப்படுத்த சட்டமா அதிபர் தம்மால் இயன்ற அனைத்து உபாயங்களையும் பயன்படுத்தி வருவதாகவும் எழுதியிருந்தார் சனத் பாலசூரிய. சட்டமா அதிபரின் கூட்டல் கழித்தல் கணக்குகள் பற்றி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே நம்பகமான ஆதாரங்கள் மூலம் தமக்கு தகவல் கிடைத்திருந்தாலும் அப்போது தாங்கள் இது குறித்து எதையும் வெளியிடவில்லை என்றும் சொல்லியிருந்தார் அவர். டிசம்பர் மாதம் பிரீத்தி பத்மன் சூரசேனவினுடைய பதவிக்காலம் முடியும் வரை ரணிலின் 1,66,00,000 ரூபாய் பொதுப்பண மோசடி விவகாரம் தொடர்பான லண்டன் பயணத்தின் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் தாமதப்படுத்த சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க முயன்று கொண்டிருந்த போதுதான் யாரும் எதிர்பாராத விதத்தில் அரசு நீதிபதிகளினுடைய வயதை அதிகரிக்கும் தீர்மானத்தை எடுத்திருக்கிறது என்கிறார் சனத் பாலசூரிய. அவர் சொல்வது போல சட்டமா அதிபர் ரணிலின் வழக்கை தாக்கல் செய்யாமல் சதி செய்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. ரணிலின் குற்றப்பத்திரிகை தாக்கலில் மிக தெளிவான தாமதம் ஒன்று நிகழ்வதாகத்தான் புலனாகிறது. நீதிபதிகளினுடைய வயதை அதிகரிக்கும் யோசனைக்கு வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் சாசனத்திற்கும் இல்லாதவாறு இந்த கடும் எதிர்ப்பு நிகழ்வதை பார்க்கும்போது மேட்டுக்குடிகள் எல்லாம் கலவரம் அடைந்திருப்பது தெளிவாகிறது. உண்மையில் இது ஒரு போர், கண்ணுக்கு தெரியாத போர். இந்த திருத்தம் மட்டும் நிறைவேறினால் பிணையில் இருப்பவர்களும் விசாரணை வலயத்துக்குள் இருப்பவர்களும் மொத்தமாக துவண்டு விடுவார்கள். இன்று டீப் ஸ்டேட் எனப்படும் பாதாள அரசினுடைய மறைமுக இயக்குநர்கள் எல்லாம் பீதி அடைந்து போயிருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் எல்லாம் திடீர் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியாவது இந்த வழியிலாவது அனைத்தையும் குழப்பி அடிக்க முடியுமா என்று ஒரு சாரார் இயங்குவது போல தெரிகிறது. என்ன செய்ய போகிறது அரசு? சட்டமா அதிபர் என்ன ஆவார்? ரணிலின் வழக்குக்கு என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.